1000 கோடியை தட்டி தூக்குமா? சினிமாவிற்கே ஒரு கம்பேக் மூவி காந்தாரா சாப்டர் 1. மொத்த வசூல் விவரம். காந்தாரா மாதிரி காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியாகி ரசிகர்களை வியப்புல ஆழ்த்திருக்கு. பிரம்மாண்டத்தால விழிகளை விரிய வைத்திருப்பதாக ரசிகர்கள் கருத்துக்களை கூறி படத்தை கொண்டாடிட்டு வராங்க. அக்டோபர் 2ஆம் தேதி தியேட்டர்ல வெளியான இந்த படம் ஓடிடிலையும் மாஸ் காட்டி வருது. இந்த படத்தோட மொத்த வசூல் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு. ஹோம்பலே பிலிம்ஸ் தயாரிப்புல உருவான காந்தாரா சாப்டர் 1 2022ஆம் ஆண்டுல வெளியான காந்தாரா திரைப்படத்தோட ஃப்ரீக்வெல் ஆகும். காந்தாரா சாப்டர் 1 வெளியாகி முதல் பாகத்தை விடவும் பெரிய அளவுல வசூலை ஈட்டிருக்கு. அஜினேஷ் லோகநாத் இசையமைக்க அரவிந்த் எஸ் காஷ்யப் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி, ருக்மணி வசந்த், ஜெயராம், குல்ஷன் தேவையா, பிரமோத் ஷெட்டி, ராகேஷ் பூஜாரி, பிரகாஷ் துமிநாட் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் முதல் நாள்லயே உலக அளவுல 61 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சது. 3 நாட்கள்ல 160 கோடிக்கும் மேல வசூலித்தது. இந்திய திரையுலகில ஒரு புதிய சாதனை அப்படின்னு திரையுலக வல்லுநர்கள் பாராட்டி வராங்க. தியேட்டர்ல சக்க போடு போட்ட இந்த படம் அமேசான் பிரைம்ல அக்டோபர் 31ஆம் தேதி கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள்ல வெளியாகி ஓடிடிலையும் எல்லாரும் விரும்பி பார்க்குற படமா இந்த படம் இருக்கு. கர்நாடக மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் நடக்கிற பழங்கால நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டு கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 6 மொழிகளில் உலகம் முழுவதும் படம் வெளியாச்சு. இந்த நிலைமையில காந்தாரா சாப்டர் 1 படம் வெளியாகி 5 வாரங்கள் ஆகியிருக்கும் நிலைமையில படக்குழு படம் ரூபாய் 883 கோடி வசூல் செய்துள்ளதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் கொடுத்து வர்ற இந்த படத்தோட வசூல் மேலும் அதிகரிச்சு 1000 கோடி கிளப்ல இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட மகத்தான வெற்றியின் மூலமா ரிஷப் ஷெட்டி மறுபடியும் ஒரு பேன் இந்திய நட்சத்திரமா உயர்ந்திருக்காரு.